பார்ட்னர்ஷிப் சாப்டரில் அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னரில் டிஎஸ் ரெட்டி புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 41 அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறாங்க. இது என்ன மீனிங் பார்க்கலாம். இப்போ ஒரு நியூ பார்ட்னர் உள்ள வராரு. லெட் அஸ் சே இஸ் பிரிங்கிங் 1 lakh as கேபிட்டல் அண்ட் அவருடைய ஷேர் வந்து 1/3 வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க the capital of the partners, okay, all the partners be adjusted on the basis of peace contribution, that's new partners contribution. ஸோ அப்படின்னா அவர் 1/3 ஷேருக்கு 1 lakh கொண்டு வரார். இப்போ வாட் இஸ் த ஃபுல் ஷேர்? கரெக்ட், 1 lakh into 3/1, ஸோ 3 lakhs. ஸோ அப்போ என்ன மீனிங்னா the total capital of the firm will be 3 lakhs, which we can say closing balance. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம லெட்ஜர் பிரகாரம் பார்த்தா க்ளோசிங் பேலன்ஸ் 3 lakhs வந்துடும். அந்த மிச்சம் 2 பார்ட்னர்ஸ்க்கு லெட்டஸ்ட் அவங்களுக்கும் 1/3 ஷேர் வச்சுக்கோங்க ஈக்குவல். அப்போ அந்த 2 பார்ட்னர்ஸ்க்கும் க்ளோசிங் பேலன்ஸ் will be 1 lakh வாட் எவர் ஹேப்பன்ஸ் வித்தின் தட் கேபிட்டல். சரியா? இப்போ என்னெல்லாம் இருக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில்? பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். அப்புறம் பை ரிவேல்யூவேஷன், பை ஜென்ரல் ரிசர்வ், பை பிஎன்எல், பை வாட் பை ஈவன் பை குட்வில், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் போட்டுவாங்க. போட்டுட்டு ஓகே, க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஷுட் மேட்ச் 1 lakh. சப்போஸ் உங்களோட க்ளோசிங் பேலன்ஸ் கம்மியாக இருந்தால் தே ஹேவ் டு பிரிங் மணி, அதிகமாக இருந்தால் தே வில் டேக் த மணி. ஸோ எப்படி இருந்தாலும் க்ளோசிங் பேலன்ஸ் will be 1 lakh each. ஓகேயா?